தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் விநியோகிக்கப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களில் 99% படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இன்று மாலை 3 மணி நிலவரப்படி 99% படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், எஸ்ஐஆர் குறித்து தேர்தல் ஆணையம் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம். எஸ்ஐஆர் படிவங்கள் என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய விவகாரமாக இருந்தது. இந்த நிலையில தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளிவிவரம் என்பது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. காரணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களிடம் இந்த எஸ்ஐஆர் படிவங்கள் 99% கொடுக்கப்பட்டு அவற்றை நிரப்பி மீண்டும் 99% பெற்று பதிவேற்றம் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையத்தினுடைய புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிய நாளிலிருந்தே தினசரி எவ்வளவு படிவங்களை நாங்கள் விநியோகித்திருக்கின்றோம், எவ்வளவு படிவங்களை திரும்ப பெற்று பதிவேற்றம் செய்திருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் புள்ளி விவரங்களை அவ்வப்போது கொடுத்து வருகின்றது. அவ்வாறு இன்று மாலை 3 மணி அளவில் கொடுக்கப்பட்ட அந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில பார்க்கும்போது 99% படிவங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக அந்த விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையில 6,41,00,000 இருக்கின்றது. அவர்களில் கிட்டத்தட்ட ஒரு 99% அளவிற்கு அந்த படிவங்கள் பொதுமக்களிடம் கொண்டு சென்று சேர்த்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சேர்க்கப்பட்ட படிவங்களில் 6,74,7461 படிவங்கள், அதாவது ஏறக்குறைய 99% படிவங்கள் திரும்ப பெறப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டதாகவும், மீதம் இருக்கக்கூடிய சுமார் 6 லட்சம் படிவங்கள் மட்டும்தான் தற்போது பொதுமக்களிடம் இருக்கிறது. அவற்றை பெற்று பதிவேற்றம் செய்யக்கூடிய பணிகள் இன்னும் 2-3 நாட்களில் முடிந்துவிடும் என்றும் தேர்தல் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். காரணம், இந்த படிவங்களை பொதுமக்களிடமிருந்து மீண்டும் திரும்ப பெற்று பதிவேற்றம் செய்வதற்கான அவகாசம் 11ஆம் தேதி வரை இருக்கிறது. அதாவது இன்னும் 4 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. அதற்குள்ளாக வெறும் 6 லட்சம் படிவங்கள் தான் இருக்கிறது. அதை எளிதாக பெற்று பதிவேற்றம் செய்து விடுவோம். பல இடங்களிலே 100% பதிவேற்றம் செய்தாகிவிட்டது. இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே இந்த படிவங்கள் திரும்ப பெறாமல் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் வெற்றிகரமாக முடித்து விட்டது என்று தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். முன்னதாக எஸ்ஐஆர் படிவங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நீக்கப்படலாம், இதன் காரணமாக சிறுபான்மையினர் உட்பட பூர்வீக குடிமக்கள் உட்பட பல பேருடைய வாக்குகள் இழக்கக்கூடிய அபாயம் இருக்கும் என்று ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் தேர்தல் ஆணையம் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களின்படி பார்க்கும்போது 99% பணிகள் நிறைவடைந்து விட்டது தெரிய வந்திருக்கிறது.